ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ரிலேட்டான வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ நம்ம ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் செக்ஷன் முடிஞ்சோன்னு நிற்குது. இன்னும் எஸ்எம்சியில் வந்து ஒரே ஒரு எபிசோட் மட்டும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நான் எதுவும் கன்டினியூ பண்ணல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அப்கமிங் டேஸில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஒரு 5 to 7 செஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு எதுக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இருக்குது. அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ அதை முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ அதை முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் என்னென்னா வந்து நிஃப்டி. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 1500 பாயிண்ட் ஏறினாங்க. மறுபடியும் இப்போ கடைசி 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிஃபோர் மார்ச் ஆஃப்டர் மார்ச் அப்படி தான் இருக்குது மேட்ரு. ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டாங்க சம்பவத்தை. ஓகேங்களா, ஸோ இது எது வரைக்கும் போகும்? ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்தது எப்படின்னா வந்து 23,800க்கு மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். பட் அங்கே ஸ்வீப் ஆகிடுச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா வந்து இங்கேருந்து மறுபடியும் ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 22,750 to 950 இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து டச் பண்ணிடுச்சு. நான் எதிர்பார்க்குறது என்னென்னா வந்து 700 750 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் திரும்பணும். ஓகேங்களா, ஸோ அப்படி மார்க்கெட் திரும்பிச்சுன்னா ஓகேங்களா, அதாவது 22,800 எக்ஸாக்ட் சொல்ல போனால் அந்த ஜோன் நம்ம வந்து 700 to 800 ஜோன் வச்சுக்கோம். ஓகேங்களா, அது கரெக்டாக இருக்கும். ஆனால் கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக எதையும் சொல்ல முடியாது அல்லவா. ஸோ அதனால் ஸோ இந்த ஒரு ஜோனுக்குள்ளே மார்க்கெட் திரும்பிச்சுன்னா ஃபர்தராக 23,850 இப்போ ஒரு ஹை செட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, 64 74 69 சம்திங். அந்த ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். டெய்லி டைம் ஃப்ரேமில் மினிமம் நல்ல வால்யூமோடு வைக்கணும். அந்த ப்ரைஸுக்கு மேலே, அதாவது 23,869னா வந்து அட்லீஸ்ட் 23,900க்கு மேலேனாச்சும் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அப்படி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா அது ஒரு வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்குமானா சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான ஒரு இன்டிமேஷன் இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுன்னா வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வந்து என்னோடய டார்கெட்டை இன்னும் நிஃப்டி வந்து ஃபுல்ஃபில்லே பண்ணலை. ஓகேங்களா, அதாவது என்னென்னா வந்து 21,800, அடுத்தது 21,300 எலெக்ஷன் லோ. இந்த லோவை டேப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 100% இருக்குது. ஓகேங்களா, ஸோ மண்டே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நமக்கு வந்து க்ரூஷியலான லெவல்ஸ்னு பார்க்கும்போது இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு லெவல் தான். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து ஒரு 3%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3% டவுனில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 மணி வாக்குலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சைனா வந்து அவங்களோட ரிட்டாலியேஷனை காமிச்சிருக்காங்க. அதாவது யூஎஸ் போட்ட 34% டேரிஃபுக்கு நான் உனக்கு சலைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேம் 34% போட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, ட்ரம்ப் போட்டப்போ மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் 3% தான் ஃபால் ஆச்சு. ஆனால் சைனா போட்டப்போ அந்த டேயில் 6% ஃபால் ஆச்சு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து சைனாவிலேருந்து யூஎஸ்க்கு போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது யாருன்னா வந்து சைனீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் தான். ஆனால் கம்பெனிஸ் வந்து யூஎஸ் கம்பெனிஸ், யூஎஸ் சொல்லப்போனால் வந்து டெஸ்லா, ஆப்பிள், இவங்க தான் வந்து சைனாவில் கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. அவங்க அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ் கொண்டு போகும்போது அங்கேருந்து மறுபடியும் அகெயின் டேரிஃப் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 68% டேரிஃபில் தான் அவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதனால இன்ஃப்ளேஷன் பயம் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில், ஓகேங்களா, வீக்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து நான் ஏன் சொன்னேன், உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு வந்து 21,300 வரைக்கும் வரணும், அந்த ஒரு வேர்டு சொல்லியிருந்தேன். காரணம் என்ன வந்து நமக்கு டே டைம் ஃப்ரேமில் ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் வீக்லி டைம் ஃப்ரேமில் கரெக்டாக 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 21,000 ஓகேங்களா, 20,976 ஓகேங்களா, அந்த ஜோன் வரைக்கும் இதோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 21,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் அதுக்கான எஃபர்ட்ஸை போடும்.
ஸோ அது வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா வந்து மேக்ஸிமம் இந்த ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் போகிற போக்க பார்த்தா. ஓகேங்களா, ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா, இப்போதைக்கு சைனா மட்டும்தான் ரிட்டாலியேஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஜப்பான் பண்ண போகிறாங்க, யூரோப் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேபி அனதர் கண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 180 கண்ட்ரிஸுக்கு போட்டிருக்காங்க. இது ஒரு ட்ரேட் வார். இந்த ட்ரேட் வார் எஸ்கலேஷனால் குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரிசெஷன் வரதுக்கான ஃபியர் வந்து ரொம்பவே அதிகமாக வந்துருச்சு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே நைட் நடந்த மீட்டிங்கில் ஜெரம் போல், அதாவது ஃபெட் சேர்மன் ஜெரம் போல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு என்ன தான் டேட்டா, அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இதெல்லாமே பாசிட்டிவாக வந்திருந்தாலும் ரேட் கட்டுக்கான எந்த ஒரு இது எனக்கு இல்லை. காரணம் என்னென்னா வந்து இந்த ஒரு டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ அப்போ தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரேட் கட் பண்ண போகிறது இல்லைங்கிறது ஃபெட் சேர்மன் தெளிவாக சொல்லிட்டாப்புல. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஏன் 21,000 சொல்கிறேன்னா வந்து கீழே இருந்து பாருங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் 50 to 60% எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 20,450 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து 21,000 வச்சுக்கோமே. 20,500 அது ரேர் கேஸாக வச்சுக்குவோம். நம்ம 21,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இதை சொல்கிறது ட்ரம்ப் இருக்க சுச்சுவேஷன் நான் வந்து ஒரு டைம் அடிப்பட்டப்பே சொல்லிட்டேன், எந்த பொசிஷனையும் ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. மெயினாக வந்து ஃப்ரைடே டைமில் எந்த ஒரு பொசிஷனையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா இன்கேஸ் யாராச்சும் நீங்கள் கால் ஆப்ஷனுக்கு இதை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மணி வாஷ் அவுட். அதுதான் நடக்க போகுது மண்டே. ஓகேங்களா, ஸோ கிஃப்ட் நிஃப்டி சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிடுறேன். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு இது வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் ஆன பாயிண்ட் 23,850 கிட்டத்தட்ட 22,400 வந்துட்டாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் 2.5%. ஓகேங்களா, இப்போ இருக்க நிலைமைக்கு 2.5%, 230 பாயிண்ட் கீழே விழுந்தாலே நமக்கு வந்து 1%. 460 பாயிண்ட்னா 2%. அப்போ நினச்சிக்கோங்க இன்னொரு 130 பாயிண்ட்டு. ஓகேங்களா, 140 பாயிண்ட்டு. ஸோ 115 பாயிண்ட்னாலே மோர் தென் 2.5% மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிருக்காங்க, நியர் டு 3%. ஓகேங்களா, ஸோ மண்டே வந்து மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்குறது மினிமம் எதிர்பார்க்குறது 2% கேப் டவுன். ஓகேங்களா, ஸோ அது நடக்க போகுது. ஸோ உடனே வந்து அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமானாலும் நாளைக்கு என்னால் எக்ஸாக்டாக எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நாளைக்கு எல்லாருமே ஏன்னா மண்டே எல்லா கண்ட்ரிஸும் எஃபெக்டிவாக அவங்களோட ரிட்டர்னேஷனாக காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பி கேஷியஸ். ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோன்னா வந்து நீங்கள் இறங்குற வரைக்கும் இறங்கட்டும்னு வெயிட் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன கேட்டால் நிஃப்டி பீஸோ இல்லாட்டி உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோ அதை அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் எப்போ வாங்குறதுனாலும் சரி பிஃபோர் 2 PM எந்த டேயில் வாங்குறதா இருந்தாலும் சரி. இப்போ இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 4% மார்க்கெட் விழுந்துச்சுன்னா அப்போ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆவரேஜ் பண்ண போகிறீங்கன்னா 2 மணிக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ 2 மணிக்கு முன்னாடி ஆவரேஜ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ அதான் சொல்லிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் விழ போகுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து எதிர்பார்க்குறது என்னன்னா வந்து 2.5%. அதாவது எந்த பாயிண்ட்னா 22,328 அது வந்து ஒரு சப்போர்ட்டாக நான் எதிர்பார்க்குறேன். அங்கேருந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து அங்கே ஒருவேளை அங்கே சப்போர்ட் எடுத்து நிற்கிறதுக்கோ இல்லை திரும்புறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தலைவன் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டியோடு சேர்ந்து ஏறினா, ஆனால் நெஃப்டி இறங்கும் போது இறங்கவே இல்லை. காரணம் என்னென்னா வந்து நம்மளோட கவர்மெண்ட், அதாவது ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட் பண்ண போகிறதா எதிர்பார்க்கப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 6.5 இருந்து 0.25 வந்து ரேட் கட் பண்ணாங்க. இப்போ அகெயின் ஒரு 2.5, அதாவது 6%க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்ற போகிறாங்க. 6.25லேருந்து 6%, 0.25% வந்து பார்த்திங்கன்னா அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸப்டேஷன் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால பேங்க் நிஃப்டி ஹோல்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். ஓகேங்களா, ஸோ சம்பவம் எப்படிங்கிறத ஃப்யூச்சர்லாம் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.